இந்த குரு பகவான் தான் தனஸ்தானாதிபதி, நல்ல தன லாபத்தை தரும். வாழ்க்கையில் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கும்பராசிக்காரா சொன்னால் அவர் ஜாதகத்தில் குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு இருப்பாங்க. பல பிரச்சனைகள், புதுசாக வேலை கிடைச்சது எல்லாமே இருக்கிறதுனால பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். கும்பராசி வாழ்ந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் 30 வயசாக இருந்தாலும் 40 வயசாக இருந்தாலும் 20 வயசாக இருந்தாலும் 60 வயசாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் நீங்கள் எதில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் பவர்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்தையும் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். ஸோ ஜென்ம ராகுவால் இதுக்கு கட்டுப்பட்ட விஷயங்கள் இனி கட்டுப்படாது. இப்போதைக்கு 2க்கும் 11க்கு அதிபதி குரு 6ல் போய் உச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ குரு 6ஆம் இடம் எதிரி, உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும், எதிரிகள் அதிகமாகும், கடன் அதிகரிக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? வேல்முருகன் சார் சொல்லுங்கள். இந்த வருடம் பார்த்தோம்னா குரு பயிற்சி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு வருவார். அதே நேரத்தில் உச்சமாகிற வீடு, அதாவது குரு உச்சமாகிற வீடு கடகம். பொதுவாக குரு உச்சமாகும் போது என்ன நடக்கும், அதாவது உலக பொது பலன்கள் உலக இதில் பார்க்கும் பொழுது குரு உச்சமாகும் போது இப்போ இவ்வளோ நாள் தங்கம் விலை ஏறிட்டு இருந்தது இல்லையா, அந்த தங்கத்துடைய விலை ஒரு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக்ஸாக வந்துடும், அதாவது ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தங்கம் விலை பெருசாக ஏறாமல் போகும். அதே நேரத்தில் இப்போ இந்த கடல் வழி இதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த ஈரான் பிரச்சனைல, அந்த விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார நிலையில உலகம் இன்னும் மேல அதிகரிக்கக்கூடிய நிலை. இப்போ பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்போ கேஸ் விலையில இருந்து இந்த ஏற்றம்லாம் வந்ததுனால இப்போ குருவும் உச்சத்துக்கு போற பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். உலகமே இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளியே வரக்கூடிய நிலை. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸா இந்த ட்ரம்ப் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், ஒரு நாட்டோட போர், அது மட்டும் இல்லை ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு அதிபரை தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அப்புறம் ஈரான் இந்த போரில் உலக பொருளாதாரமே எல்லாம் மாறி இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சியில் வரப்போகுது. இது ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உலக அளவில் பொருளாதாரத்தில் நல்ல விருத்தி அடைகிறதையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுது. ஓகே, மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்கள், இந்த கும்பராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்கு பொதுவாக நல்ல தன லாபம் வேணும்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். அந்த குரு பகவான் தான் தனஸ்தானாதிபதி, நல்ல தன லாபத்தை தருவார். வாழ்க்கையில் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கும்பராசிக்காரா சொன்னால் அவர் ஜாதகத்தில் குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு இருப்பார். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கணும். அவிட்டம், நோன்னு சதயம், நோன்னு பூரட்டார். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலருக்கு இளைய சகோதரனால் பல நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி குடியிருக்க ஒரு இடத்துல அப்படின்னா பக்கத்து வீட்டையும் சேர்த்து விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வரும். இன்னொரு பக்கம் சதய நட்சத்திரத்துக்காரர், பொதுவாக சதய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருனாலே அவர் குடும்பத்தில் ஒரு மருத்துவர் இருப்பார், இல்லைன்னா மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் சதய நட்சத்திரத்துக்கு இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஜென்ம ராகு, அந்த ராசியிலேயே ராகு, அந்த ராகுவினால இப்போ குரு சண்டாள யோகம் நடந்துட்டு இருக்கு. பல பிரச்சனைகள், புதுசாக வேலை கிடைச்சது எல்லாமே இருக்கிறதுனால பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். வேலை கிடைக்காத வாழ்க்கை வேலை கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லோன் எதிர்பார்க்குறாங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன்கள் அடைபடும். ஒரு வேலை மாற்றம் எதிர்பார்க்கறனால இப்போ கிடைக்க போகிறது. பிஸ்னஸை டெவலப் பண்ண அற்புதமான நேரம். அதற்கு எவ்வளவு பண உதவினாலும் கிடைக்கும். இந்த வங்கிகள்லேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க பாருங்க, லோன் வேணுமான்னு கேட்பாங்களே, சேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி, அந்த மாதிரி லோன் உங்களை தேடி கொடுப்பாங்க. உங்களுக்கு அவசியமானால் அந்த லோன் வாங்கிக்கலாம், தேவையில்லாம வாங்காதீங்க. ஆசை காட்டுறாங்கன்னு வாங்கிட்டா கட்டளைனா பிடிச்சுப்பா, லோன் ஆயிடும். ஆமா, அப்படிதான் கிரெடிட் கார்டு விஷயத்திலையும். கிரெடிட் கார்டு 50 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க வாங்கிட்டு அது கட்ட முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா வருங்க. சூப்பர் சார், தேங்க்யூ. மகேஷ் சார் சொல்லுங்க, இந்த கும்பராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 2க்கும் 11க்கும் இடக்கூடிய குரு பகவான் கரெக்டாக 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல உட்காரும் பொழுது
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதுவும் அவர் உட்காந்துருக்கு கடகராசி, மூச்சு சம்பந்தமான உபாதை இருந்துருக்கோம், ஹிருதய சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். கால் சம்பந்தமாக மூட்டு சம்பந்தமான தேய்மானம், மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, சதை வளர்ச்சி, இது போன்ற பிரச்சனைகள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஓகே. புது வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துல வேலை உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சுய வெற்றின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த சுய வெற்றிக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. நானும் முயற்சி பண்ண எல்லாமே லாஸ், எல்லாமே ஒரு விதமான பிளாங்காக உட்காந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கதவு, அரண்மனை கதவு மாதிரி திறக்கும். வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கும்பராசி வாழ்ந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 30 வயசாக இருந்தாலும் 40 வயசாக இருந்தாலும் 20 வயசாக இருந்தாலும் 60 வயசாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் நீங்கள் எதில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் பவர்னு சொல்லுவாங்க. ஓகே. எனக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி, நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன். என்றைக்குமே நெகட்டிவ் வந்தால் கூட எனக்கு அதை பாதிக்காதுங்கிற ஒரு தனித்துவ திறமையை மனசுக்குள்ளே எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சார். அதுதான் என்னை காப்பாற்றிச்சு. கடவுள் தான் என்னை காப்பாற்றினதுன்னு அவங்ககிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகே. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே அவங்கள வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். 6ஆம் இடத்துல கரெக்டாக குரு பகவான் உட்காந்துட்டு 7.5 சனியில் இருக்கும் பொழுது யார் காப்பாற்றுவான்னு கேட்டால் இறைவன் காப்பாற்றுவார். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்களில் பேச்சில் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கப்படாது. இடமாற்றத்தை பற்றி யோசிப்பாங்க. ஓகே. இந்த வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாமா, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாமா, இப்படி சேஞ்ச் ஆஃப் பிளேஸை பற்றி சிந்தனையாகக்கூடிய காலம் இந்த காலம். ஓகே. காலங்கள் எப்போவுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது, இயற்கை எப்போவுமே நல்லதை கொடுக்குது. ஒன்றே நம்மளுடைய சிந்தனை நம்ம கூட இருக்கவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் கவனம் தேவை. வேல்முருகன் சார், கும்பராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தது. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜென்ம ராகு நடந்த நேரத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து ஜென்ம ராகுவை பார்க்குறார். அப்படின்ற பட்சத்தில் ஜென்ம ராகுவால் வரக்கூடிய தீய பலன்கள், மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாத சூழல், தாய் உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால பெரிய பாதிப்பு இல்லாமல் லைஃப் வந்து ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் 7.5 சனியில் இது குடும்பச்சனி கடைசியாக அந்த கடைசி 2 வருஷம் போயிட்டு இருந்தாலும் ஜென்மகுருவோட பார்வை இருக்கிறதுனால, ராகு மேலே இருக்கிறதுனால, ராசியிலே இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஓரளவுக்கு அவங்களுக்கு லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ என்ன சார் நடக்கும்? அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். ஸோ ஜென்ம ராகுவால் இது கட்டுப்பட்ட விஷயங்கள் இனி கட்டுப்படாது. ஓகே. அதே நேரத்தில் 7.5 சனியில் 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வரக்கூடிய தீய பலன்கள் குறையும். அதனால பேச்சு வந்து இதுக்கு பேச்சால பிரச்சனைகள், பண வரவுகள் பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் வந்துடும். சூப்பர். ஓகேங்களா? பட் இருந்தாலும் மனக்குழப்பங்கள், எதிர்மறை சிந்தனைகள், எதிர்காலம் பற்றிய பயம், இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். யாராவது வங்கி கடனுக்காக முயற்சி பண்ணணும், பேங்க்ல லோன் கிடைக்கல, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வீட்டுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரமாக இருக்கு. யாரையும் பகைச்சக்கூடாது, எதிரிகளால பிரச்சனை வர்றதுனால. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சரியான ஜாப் அமையல, ஜாப் தேடிட்டே இருக்க நல்ல ஜாப் அமையலனாலும் இந்த நேரத்துல அவங்களுக்கு நல்ல ஜாப் அமையிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவான விஷயம் தான். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது, யாரையும் பகைச்சிக்க கூடாது. புவனேஸ்வரி அம்மா மகேஷ் ஐயர் சார் சொன்னாரு, கூட இருக்கவங்க கிட்ட ஜாகிரதையா இருந்துக்குவாங்க. அப்பேற்பட்ட ஆட்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு கும்பராசி எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணணும்? அதாவது கும்பத்துக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி குரு 6ல் போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்ப குரு 6ஆம் இடம் வந்து எதிரி, உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும், எதிரிகள் அதிகமாகும், கடன் அதிகரிக்கும். இப்ப 2ஆம் இடத்து 2ல சனி. இவங்க வந்து கண்டிப்பா இது வந்து கடன் வாங்கி கடனை பெருக்கி விடுவாங்க, கடனை வாங்கி கடன் கட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பா கொடுத்துரும். ஏன்னா கேட்ட பக்கம் காசு டக்குன்னு கிடைக்கும். 11ஆம் பாவம் செயல்படும். 2ல சனி 6ல் போய் உச்சமா இருக்குது. அப்ப அந்த கேட்ட இடத்துல டக்கு டக்குன்னு பணத்தை வாங்கி கடனை சேர்த்து வச்சிருவாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, சனி 2ல இருக்கிறதுனால 2ஆம் இடம் உணவு ஸ்தானம், சாப்பிட்ற இடம். அப்ப சனிக்கிழமை இவங்க எளிமையான உணவு சாப்பிடணும், எளிமையா சாப்பிடணும். 2 இட்லியோட நிறுத்திக்கணும்ன்றீங்க. கஞ்சி குடிக்கணும். எளிமையா சாப்பிட்டா வியாதி வராது, கடன் வராது, எதிரி ஒளிவான். சனிக்கிழமை இதை ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி ஜென்மத்துல ராகு இருக்குது.
தோல்ல செஞ்ச செருப்பு, யாரு? தோல்ல செஞ்ச செருப்பை வாங்கி தானம் பண்ணணும். ஓகே. கும்பராசிக்காரங்க யாருக்கு தோல் கொடுக்கணும்? தான் ராகு. செருப்பு செருப்பை குறிக்கிறது சனி பகவான். அதனால தோல் செருப்பை வாங்கி தானம் பண்ணணும். செஞ்சா இவங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே. கடன் வியாதி எதிரில இருந்து தப்பிச்சுக்கலாம். நேர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.